பத்திரிகைக்காரனுக்கோ எந்த கட்சிக்காரனுக்கோ யாருக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் உங்கள் அன்னைக்கு கிடையாது. ஆனால் கடை கோடியில இருக்கும் என் தொண்டனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். கண்ணீர் விட்டு நீங்கள்லாம் அழுகிறது எனக்கு தெரியும். என்னெல்லாம் சொன்னாங்க கேப்டன். ட்ரெக்கியாட்டமின்னா என்ன யாருக்காவது தெரியுமா? இந்த இடத்துல சளி எடுக்க முடியலன்னா ஒரு ஹோல் போட்டு அந்த சளியை எடுக்கிறது. கலைஞர் அவர்களுக்கு இறுதி காலத்துல போடப்பட்டதுதான் ட்ரெக்கியாட்டமி. தலைவரை பாத்தீங்களா? ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டவர் மாதிரியா இருந்தாரு? வெண்டிலேஷன்ல கொடுத்து உட்கார்ந்த மாதிரியா இருக்காரு? செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டவர் மாதிரியா இருக்காரு? என்னெல்லாம் புரளிகளை, என்னெல்லாம் வதந்திகளை ஒரு பத்திரிகை தர்மத்திற்கு மீறி யூடியூப் சேனல்களும் பரப்புவதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த பொதுக்குழு செயற்குழுல எங்கள் ஒட்டுமொத்த கழகத்தினர் சார்பாக வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டனத்தை பதிய வைக்கிறேன். அந்த புகைப்படம் கூட பழைய போட்டோவா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லையே. எப்படியாவது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒழிச்சிடணும். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் தலை தூக்கவே கூடாது. இப்படியே பொருளை பேசி 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 தலைவரே இன்னைக்கு ஓச்சிட்டாங்க. அடுத்தது யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். அடுத்தது யார் இருக்காங்க? நம்ம கட்சி. இதை எப்படி காலி பண்ணணும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனல்களுடைய ஒரே எண்ணம். அதையும் நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன். இதை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருப்பது திமுகவின் ஐடி விங் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்றேன். ஏன்னா மழை வெள்ள பாதிப்பு சென்னை மாநகரம் ஒரு நாள் மழையில இன்னைக்கு சென்னை மாநகரமே நாசமா போச்சு. அதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்காக அந்த ஐடியாவை கேப்டன் மேல திருப்புங்க, விஜயகாந்த் மேல திருப்புங்க. அவருக்கு ஏதோ இல்லாததை போடும் பொழுது மக்கள் மழை வெள்ளத்தை மறந்து தலைவரை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க என்று நினைச்சாங்க. நான் இங்க வரும்போது கூட ஹாப்பியா தான் வந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போ ஒரு பொதுச் செயலாளர் என்ற அறிவிப்பு வந்ததோ, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா என்பது என் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி சாதாரண கட்சி இல்லை. எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சாரோ அந்த லட்சியத்தை, கொள்கையை எப்ப நம்ம அடைவோம்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சி அமைக்கும் நாள் தான் நமது தலைவர்களுடைய லட்சியம், கொள்கை வெற்றி பெற்றதாக அர்த்தம். யார் யார் என்ன பேசுறீங்க, யார் யார் என் முதுகுக்கு பின்னாடி என்ன பேசுறீங்க எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாதது போல் நான் அமைதி காப்பது எதற்காக தெரியுமா? தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சியை கரை சேர்த்தே தீர வேண்டும் என்ற ஒரே உறுதி தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கும் அஞ்ச மாட்டால் உங்கள் அண்ணி என்பதை மட்டும் நீங்க உறுதியா எடுத்துக்க. எப்படி 2011 தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராய் 29 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு சென்றீர்களோ அந்த வரலாறு மீண்டும் திரும்ப வர வைப்பேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். 2024 நமது லட்சியம், 2026 நமது ஆட்சி நிச்சயம் என்பதை இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன போட்டா நீங்க யூடியூப்ல சொல்ல என் வாய் கூசுது. நான் அதெல்லாம் பார்த்தேன். எவ்வளவு நாள் தூங்கல உங்களுக்கு தெரியாது. என்னெல்லாம் போடக்கூடாது எல்லாம் போட்டேன். வந்து உட்கார்ந்தாருல இன்னைக்கு கட்சி வேசி கட்டி கம்பீரமா வந்து உட்கார்ந்தாருல ஸ்டேஜ்ல. இன்னைக்கு எங்க போய் வச்சுக்கிறாங்க அவங்க முகத்தை? கரிய பூசணம் இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு திருப்பி. நாம எனக்குள்ள இருக்கின்ற எவ்வளவோ மன உளைச்சல், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், எவ்வளவோ கஷ்டங்களை ஒரு துளி அளவு கூட வெளியே காமிச்சுக்காம உறுதியாக என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டேன். ஏறக்குறைய ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தலைவர் அவர்களுக்கு ஒரு இருமல் இருந்தது. காய்ச்சல் கூட கிடையாது. இவங்கெல்லாம் எழுதுனாங்கிறதுக்காக நான் பயந்து அவரை மருத்துவமனைக்கு கூட்டு போகணும், பரிசோதிக்க கூடாதுன்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். யார் எழுதினாலும் யார் என்ன பொருள் சொன்னாலும் 24 மணி நேரம் தலைவரை பாதுகாப்பது ஒன்றுதான் என்னுடைய அத்தியாய கடமை. அவருக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா கூட எனக்கு அது தெரியும். தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் இருமல் இருந்ததுனால நான் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அப்ப செக் பண்ணும்போது அவருக்கு லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க.
அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் மியாட்டில் நடந்தது. இவ்வளவுதான் நடந்ததே. அது ஏன்னா நான் இன்னைக்கு வீடியோல பேசல, இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுல உங்க முன்னாடி நடந்தது நான் சொல்லணும். ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் இருந்தது, அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள என்னெல்லாம் புரளி தலைவரை பற்றி வந்தது என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டிருக்கிறது, செயற்கை சுவாசம் தரப்படுகிறது, வென்டிலேஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மைக்கு புறமான செய்திகள். நான் தலைவர் கூடயே 24 மணி நேரமும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரியாத விஷயங்களை தப்பு தப்பா வதந்திகளை பரப்பும் போதுதான் நான் தலைமை கழக அறிவிப்பு என்று சொன்னேன், வீடியோ போட்டு. அப்பையும் வதந்திகளை முற்றுப்புள்ளி வரல. அப்புறம் தலைவர் கூடயே நான் புகைப்படம் எடுத்து, யாருக்காக இதெல்லாம் நான் செய்யறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த பத்திரிகைக்காரனுக்கோ எந்த கட்சிக்காரனுக்கோ யாருக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் உங்கள் அன்னைக்கு கிடையாது. ஆனால் கடைக்கோடியில இருக்கும் என் தொண்டனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய பதிவை நான் பேசுற ஒவ்வொன்றும் யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். கடைகோடியில் இருக்கின்ற எங்கள் தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவுலாம் நீங்க பாதிச்சிருப்பீங்க என்பதை உங்கள் அன்னையாக நான் உணர்ந்ததன் விளைவுதான் அந்த வீடியோ பதிவு. இதுவரைக்கும் நான் என்னைக்காவது வீடியோ பதிவு தனியா போட்டிருக்கேன்னா நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன் கடைகோடியில் இருக்கிற என் தொண்டர் பாதிச்சிடக்கூடாது, ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிடக்கூடாது. கண்ணீர் விட்டு நீங்கள்லாம் அழுகிறது எனக்கு தெரியும். ஆனால் என்னெல்லாம் சொன்னாங்க கேப்டன். ட்ரெக்கியாட்டமினா என்ன யாருக்காவது தெரியுமா? ட்ரெக்கியாட்டமினா இந்த இடத்துல சளி எடுக்க முடியலன்னா ஒரு ஹோல் போட்டு அந்த சளியை எடுக்கிறது. கலைஞர் அவர்களுக்கு இறுதி காலத்துல போடப்பட்டதுதான் ட்ரெக்கியாட்டமி. தலைவரை பாத்தீங்களே, ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டவர் மாதிரி இருந்தாரு, வென்டிலேஷன்ல கொடுத்து உட்கார்ந்த மாதிரி யாரும் இருக்காரு, செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டவர் மாதிரியா இருக்காரு. என்னெல்லாம் புரளிகளை, என்னெல்லாம் வதந்திகளை ஒரு பத்திரிகை தர்மத்திற்கு மீறி யூடியூப் சேனல்களும் பரப்புவதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த பொதுக்குழு செயற்குழுல எங்கள் ஒட்டுமொத்த கழகத்தினர் சார்பாக வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டனத்தை பதிய வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட சாரி கேட்டாங்க, தப்பு நாங்க பண்ணது. நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த புகைப்படம் கூட பழைய போட்டோவா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லையே. நான் ஒருத்தருக்கு பயப்படுற, ஒருத்தரை மதிக்கிறேன்னா அது யார் தெரியுமா? எங்கள் கடைகோடி தொண்டனாகிய உங்களுக்கு மட்டும்தான் அன்னை பதில் சொல்லுவான். வேற யாருக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் நிக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படியாவது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒழிச்சிடணும். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் தலை தூக்கவே கூடாது. இப்படியே பொருளை பேசி 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 தலைவரே இன்னைக்கு ஓச்சிட்டாங்க. அடுத்தது யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். அடுத்தது யார் இருக்காங்க? நம்ம கட்சி. இதை எப்படி காலி பண்ணணும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனல்களுடைய ஒரே எண்ணம். அதையும் நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன். இதை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருப்பது திமுகவின் ஐடி விங் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்றேன். இது எனக்கு வந்த உண்மை தகவல். நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது போலீஸ் துறை மூலம் அவர்களே சொன்னது. பத்திரிகையாளர்கள் நமக்கென்று சில விசுவாசிகள் இருப்பாங்க, அவர்கள் சொன்னது. ஐடி துறையில் இருக்கும் பல நண்பர்கள் இதை சொன்னது. இதை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருப்பவர்கள் திமுக ஐடி விங். ஏன்னா மழை வெள்ள பாதிப்பு, சென்னை மாநகரம் ஒரு நாள் மழையில இன்னைக்கு சென்னை மாநகரமே நாசமா போச்சு. அதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்காக அந்த ஐடியாவை கேப்டன் மேல திருப்புங்க.
விஜயகாந்த் மேல திருப்புங்க. அவருக்கு ஏதோ இல்லாததை போடும் பொழுது மக்கள் மழை வெள்ளத்தை மறந்து தலைவரை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க என்று நினைச்சாங்க. ஆனா அதுக்கு எல்லாம் நாம முற்றுப்புள்ளி வச்சது அந்த புகைப்படம் வந்ததோட தான். இன்னைக்கு தலைவர் எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் அதுல உடன்பாடு உண்டா? ஏன்னா எனக்கு இதுல பெரிய நான் என்னைக்கு உங்க அண்ணி தான், உங்க அன்னை தான். இந்த பொருளாளர் பொதுச் செயலாளர் என்பதையெல்லாம் யாருக்காக? இந்த கட்சியை எப்படியாவது தூக்கி நிறுத்தி கேப்டன் ஆரம்பித்த இந்த கட்சி வெற்றி பெற்றே ஆகணும் என்ற ஒரே உறுதி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி உங்கள் விருப்பத்திற்கு இணங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு தலைவர் அவர்கள் அதை அறிவிச்சிருக்கார். அதற்கு என் மீது நம்பிக்கை வைத்த ஒட்டுமொத்த கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகரம் பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், என் மகளிர் அணி சகோதரிகள் அத்தனை பேருக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை, நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்க வரும்போது கூட ஹாப்பியா தான் வந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா எப்போ ஒரு பொதுச் செயலாளர் என்ற அறிவிப்பு வந்ததோ, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா என்பது என் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு இணைந்து நீங்கள் அனைவரும் உண்மையாக உறுதியாக உழைக்க தயாரா என்றதை உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்கள் அனைவரும் உழைக்க தயாரா? ஏன்னா நம்ம தலைவர் சும்மா கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இனிமேல தலைவர் மாதிரி இனிமே ஒருத்தர் பிறந்து வந்தால் கூட நம்ம தலைவரை மாதிரி ஒரு உன்னத மனிதரை, புனிதரை இனிமே யாரும் பார்க்க முடியாது. அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி சாதாரண கட்சி இல்லை. அவருடைய லட்சியம், கொள்கை, எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சாரோ அந்த லட்சியத்தை, கொள்கையை எப்ப நம்ம அடைவோம்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சி அமைக்கும் நாள் தான் நமது தலைவர்களுடைய லட்சியம், கொள்கை வெற்றி பெற்றதாக அர்த்தம். எனவே நான் இது வெறும் வார்த்தைக்காக சொல்ல மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் அனைவரும் உண்மையாக ஒற்றுமையாக உழைக்க தயாரா என்பதான் நான் கேட்கிறேன். ஏன்னா பல பேர் என் முன்னாடி ஒண்ணு பேசுறீங்க, பல பேர் நான் இல்லாதப்போ வேற பேசுறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். யார் யார் என்ன பேசுறீங்க, யார் யார் என் முதுகுக்கு பின்னாடி என்ன பேசுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாதது போல் நான் அமைதி காப்பது எதற்காக தெரியுமா? தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சியை கரை சேர்த்தே தீர வேண்டும் என்ற ஒரே உறுதி தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எனக்கு பொதுச் செயலாளர் என்ற பதவி, அதுக்காக இது ஒன்றும் மலர் கிரீடம் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி முள் கிரீடம். உண்மையிலேயே நான் டென்ஷனா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என் கையில நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கும் அஞ்ச மாட்டால் உங்கள் அண்ணி என்பதை மட்டும் நீங்க உறுதியா எடுத்துக்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். சவால் என்று வந்தால் சவால் தான். அதனால இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பதவி உங்கள் அத்தனை பேரையும் மிகப்பெரிய பதவியில் அமர வைத்து ஒரு அன்னையாக பெருமைப்படும் நாள் தான் எனக்கு இந்த பதவியில எனக்கு கிடைச்ச பெருமை. எப்படி 2011 தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராய் 29 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு சென்றீர்களோ, அந்த வரலாறு மீண்டும் திரும்ப வர வைப்பேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். அதற்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றதெல்லாம் உண்மையாக, நேர்மையாக, என் முகத்திற்கு நேராக, உண்மையாக எனக்காக, நம்ம கட்சிக்காக உழைக்க கூடியவர்களாக நீங்க இருக்கணும். எதுவரை நான் ஒன்றும் உங்க அண்ணி தான், உங்க அன்னை தான். வாங்க, டெய்லி நான் ஆபீஸ்க்கு வர போறேன். இனிமே
எதுவாக இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, நம் கட்சியின் தலைவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி ஆட்சியில் அமர்வதற்காக என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்கு, என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களோ வாங்க என்கிட்ட நேரடியாக டிஸ்கஸ் பண்ணுங்க. நாம் அனைவரும் சேர்ந்து திட்டத்தை அமைப்போம், வியூகத்தை அமைப்போம். அந்த திட்டத்தையும் வியூகத்தையும் நாம் வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் உறுதியாக சொல்றேன். இப்ப வரப்போகிறது 2024 MP எலெக்ஷன். இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு MP கூட நம்ம கணக்கு தொடங்கல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி எழுதி வச்சுக்கங்க, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் டெல்லிக்கு செல்வது உறுதி என்பதை இந்த நல்ல நாளில் நான் பதவியேற்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். அது யாரன்னா இருக்கட்டும், அது எந்த கூட்டணியாவது இருக்கட்டும், வாங்க எங்க கட்சிக்கு தேமுதிகக்கு ராஜ்யசபா MP முதலிலே எழுதி தரப்பட வேண்டும். நாம கேட்கின்ற சீட்டு, நாம கேட்கின்ற தொகுதியை தரணும். இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் நம்மோட கூட்டணி வைக்க தயாரா தான் இருக்காங்க. யாரும் நீங்க இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்பது உங்ககிட்ட நான் சொல்றேன். அதனால 2024 நமது லட்சியம், 2026 நமது ஆட்சி நிச்சயம் என்பதை இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சொல்றேன். ஏன் கேப்டனால மறுபடியும் முதல்வர் ஆகவே முடியாதா? தலைவரை தான் நாம் முதல்வர் அவனை அமர வைப்போம். 2026 நமது கேப்டன் தான் முதல்வராக அமர வைக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு உழைத்து அந்த லட்சியத்தை அடையணும் சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதனால முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை, முடியும் என்பதுதான் கேப்டனுக்கான வார்த்தை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இனிமேல அடிக்கடி டிஸ்கஷன் இருக்கும். அடிக்கடி உங்களை எல்லாரும் நான் தலைமை கழகத்திற்கு அழைப்பேன், ஒவ்வொரு அணியாக அழைப்பேன், மாவட்ட செயலாளர்களை அழைப்பேன், ஒவ்வொரு தொகுதியாக அழைப்பேன். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக நேரடியாக சுற்றுப்பிரயாணம் வருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த மக்கள் பிரச்சனைக்கு முதலில் களத்தில் இறங்கும் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கணும் சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். மாவட்ட செயலாளர்களே, நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் நம் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக என் கவனத்திற்கு கொண்டு வரணும். அந்த பிரச்சனைக்கு தேமுதிக சார்பாக முதலில் நாம் மக்களுக்கு ஆதரவு குரலை எழுப்பி அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நிச்சயமாக மக்கள் விரோத ஆட்சிக்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, யார் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறார்களோ, தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ அவர்கள் பக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிற்கும் என்பதை நாம் நிரூபிக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாமே நான் ஒரே நாள் உங்ககிட்ட சொல்லிட முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கட்சியின் வளர்ச்சிக்கான பணிகளை நிச்சயம் நாம் செய்ய போகிறோம். வெகு விரைவில் தலைமை கழகத்திற்காக நமது தலைமை அலுவலகம் ஒன்று புதிதாக நாம கட்ட இருக்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கிற ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம், அது கல்யாண மண்டபம், கட்சி ஆபீஸ் கிடையாது. இடிச்சதுனால நாம இன்னைக்கு அது அலுவலகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாஸ்து சரியில்லை ஏதோ சொல்றாங்க. அதனால நம்ம தலைவருடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு ஹைடெக் ஆபீஸ் யாருதுன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி ஆபீஸ் நிச்சயமா நம்ம பண்ண போறோம். அதே போல இனி அடுத்து வருகின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி நம்ம 2011க்கு முன்னாடி
ஒரே கரமாக இணைந்து பயணிச்சோமோ உழைத்தோமோ அதே உறுதியோடு என்னோடு நீங்கள் கைகோர்க்க தயாரா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சுதீஷ் இருக்காப்ல, பார்த்தசாரதி, அண்ணன் மோகன்ராஜ், டாக்டர் இளங்கோ, எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், வெற்றி வீரர்கள், மகளிர் அணியை சேர்ந்த வீராங்கனைகள், எங்கள் பகுதி, ஒன்றியம், நகரம், கிளை கழக தொண்டர்கள் நீங்கள் இருக்கும் பொழுது யாருக்காக நான் பயப்படணும்? எதற்காக நாம் பின்வாங்கணும்? அதனால் தலைவர் எந்த உயர்ந்த நோக்கத்திற்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சாரோ அதை அடைவது ஒன்று மட்டுமே நமது லட்சியம் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் சூளுரை ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். நிச்சயமாக நாம் அடுத்தடுத்து பல விஷயங்களை செய்ய இருக்கிறோம். நிச்சயமாக உங்களை அடிக்கடி நான் தலைமை கழகத்துக்கு அழைத்து அனைத்து விதமான டிஸ்கஷனும் உங்க கூட நான் நடத்த போறேன். எனவே the valuable points you can come to the head office and you can discuss with me and you can share whatever you want in person with me. Don't bother about anybody, I beg you. யாரை பத்தி எதுவும் பயன்படாதீங்க. அவங்க அப்படி இவங்க அப்படி யாரையும் பற்றி புறம் சொல்ல தேவையில்லை. நான் என் கட்சிக்கு, என் தலைவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்கின்ற அந்த உண்மை உணர்வு ஒன்று போதும் நமது கட்சியை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். என் முன்னாடி வாங்க, என் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க. எதா இருந்தாலும் எனக்கு பின்னாடி தயவு செஞ்சு பேசாது. எனக்கு அது ரொம்ப வலிக்குது, ரொம்ப ரொம்ப எனக்கு அது வலிக்குது. உங்களுக்கு தெரியாது யாருக்காக இந்த கட்சி, எதற்காக இந்த பெரிய பொறுப்பு. எப்படி சும்மா கிடையாது. மோகன்ராஜன் அடிக்கடி சொல்வார் என்கிட்ட, நீங்க மகாராணி மாதிரி நீங்க மகாராணி மாதிரி வீட்டுல சொகுசா உட்கார்ந்து இருக்கலாம், எதுக்கு இவ்வளோ பெரிய சுமையை உங்களுக்கு கொடுத்திருக்காரு கேப்டன் அப்படின்னு. மகாராணி தான் இல்லைன்னு சொல்ல, கேப்டன் மனைவின்னா நான் மகாராணி தான், யார் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு அதை விட மிகப்பெரிய பணி எங்கள் கழக தொண்டர்களுக்கு, கட்சிக்கு, உங்களோடு இணைந்து வேலை செய்யும் முதல் வேலையாளாக தான் என்னை நான் இந்த நேரத்தில் முடிவு செய்தேன். அதனால ஏதோ எனக்கு மட்டும் இன்னைக்கு தலைவர் பதவி அறிவிச்சிட்டார்னு நினைக்காதீங்க, பொறுத்திருங்கள். வெகு விரைவில் பல பதவிகள் அறிவிக்கப்படும், புதிதாக பல பதவிகள் அறிவிக்கப்படும். அதே போல உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். நாம வெகு விரைவில் ஐடி விங் தொடங்க போகிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஐடி விங். அந்த ஐடி விங் அவங்களுக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் போன் வச்சிருக்கீங்க, எல்லாரும் ஏதோ ஒன்று ஷேர் பண்றீங்கல்ல. இனிமேல் யாராவது கேப்டனை பத்தியோ கட்சியை பத்தியோ தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினா, வதந்திகளை பரப்பினா, நீங்கள் நேரடியாக பதிலடி கொடுங்கள், அது யாராக இருந்தாலும். ஆனா ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த நேரத்தில், ஏன்னா இது செயற்குழு பொதுக்கு. நம்ம கட்சிக்கு எதிரி யார் தெரியுமா? நம்ம ஆளுங்களே தான், வேற யாரும் இல்லை. நம்ம கட்சிக்கு எதிரி நம்ம ஆளுங்க தான். கேப்டன் பல தடவை சொல்லியிருக்கார், மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்ச துப்பாதான் அது ஓ மூஞ்சில தான் விழுகும் சொல்லி. எதற்காக நம்மளை நாமே தரக்குறைவா லோ எஸ்டிமேட் பண்ணி நமக்கு நாமே இவ அப்படி அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க லோ எஸ்டிமேட் பண்றீங்க? ஏன் நம்ம ஆளுங்களை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க? என்ன அப்படி ஒரு மனக்குறை உங்களுக்கு? ஒரு ஃபேமிலியிலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளேயே பாகுபாடு இருக்கும். இது கட்சி எங்கெங்கோ பிறந்து வளர்ந்து அத்தனை லட்சம் தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு ஒன்னா இணைஞ்சிருக்கோம்னா யாருக்காக? கேப்டன் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக இணைந்தவர்கள் நாம் அனைவரும். கேப்டன் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக இணைஞ்சவங்க. அப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, தலைவர் இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பாரு. அவருக்கு எந்த குறையும் வராது. சொன்னாங்கல்ல, என்னென்ன போட்டா நீங்க யூடியூப்ல சொல்ல என் வாய் கூசுது. நான் அதெல்லாம் பார்த்தேன். எவ்வளவு நாள் தூங்கல உங்களுக்கு தெரியாது. என்னெல்லாம் போடக்கூடாது எல்லாம் போட்டேன். வந்து உட்கார்ந்தாருல இன்னைக்கு கட்சி வேசி கட்டி கம்பீரமா வந்து உட்கார்ந்தாருல ஸ்டேஜ்ல. இன்னைக்கு எங்க போய் வச்சுக்கிறாங்க அவங்க முகத்தை? கரிய பூசணம் இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு திருப்பி. நாம
வரவே மாட்டார். ட்ரெக்கியாட்டமி செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்னவோ எழுதுனானு. அதனால நான் சொல்றேன், ஒரு மனைவியாக என் கணவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் 100 வயசு நல்லா இருப்பாரு, அவருக்கு எந்த குறையும் வராது. என் கண்ணின் இமை போல காப்பாத்திட்டு உங்க யாருக்கு தெரியாது. 24 hours நைட் அண்ட் டே. அதனால இது எனக்காகவோ என்னுடைய 2 மகன்களுக்காகவோ நான் சொல்லலை. அவர் நல்லா இருக்கணும். நான் யாருக்காக பிரார்த்திக்கிறேன், வேண்டுதல் வைக்கிறேன் சொல்லுவா? கடைக்கோடியில் இருக்கிற எந்த உண்மை அன்பு தொண்டர்களுக்காக தான். இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் நல்லா ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சீங்கல்ல, அதுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். குவைத்துல இருந்து ஒரு சகோதரர் எந்த உறுப்பு வேணும்னாலும் எடுத்துக்கங்க, நான் கொடுக்க தயார் என்று சொன்னாரு. அவருக்கு தேமுதிக சார்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்று சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அன்பு சகோதரி கேப்டன் அப்பா அப்பான்னு சொல்லி அவ்வளவு உருக்கமாக பேட்டி கொடுத்தாங்க. அந்த பெண் புரிந்து கொண்டது கூட என் கூடையே இருக்கின்ற பல கழக நிர்வாகிகள் புரிஞ்சுகள் என்றதை என் மன வலிமையோடு நான் வலியோடு பதிய வைக்கிறேன். கேப்டன் எந்த அளவு அவ்வளவு பாதிப்பை யாரும் பேசல. அவங்க எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண பாடுபடுறாங்களே, அண்ணி ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு ஒரு பெண் பேசினாங்களே, அந்த பெண்ணை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஒரு விநாயகர் சிலையில அந்த கிரீடத்தை வச்சு கேப்டன் முகத்தை வரைஞ்சாருல ஒருத்தர், அவரை நான் வெகு விரைவில் தலைமை கழகத்தில் சந்திக்க இருக்கிறேன். குவைத்திலிருந்து ஒரு நண்பர் பதிவு போட்டாரு, அவரை விரைவில் நான் அவர் இந்தியா வரும்போது அவரை நான் சந்திக்க விரும்புகிறேன். கேப்டனுக்காக இன்னைக்கு கோடான கோடி பேர் எத்தனையோ அலகு குத்தி காவடி எடுத்து உண்ணாவிரதம் இருந்து எவ்வளோ பேர் எத்தனை பிரார்த்தனை செய்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு மாவட்ட செயலாளர்களே, நான் இப்படி பார்க்குறவங்களை எல்லாம் இனிமேல் ஒருத்தர் முகத்துல கூட வெள்ளை தாடி இருக்கக்கூடாது. இது என்னுடைய அன்பு கட்டளையாக நான் சொல்றேன். வெங்கடேஷ், இளங்கோ, முருகேசன், செந்தில்குமார், இது யாருடைய கட்சி? இளைஞர்களுடைய கட்சி. ஒட்டுமொத்த இளைஞர்கள் படையை கொண்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன் முருகேசன் தாடி வச்சு, இது வரைக்கும் முருகேசனை நான் தாடி வச்சு பார்க்கல, வெங்கடேஷன் நான் தாடி வச்சு பார்க்கல. கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். கேப்டன் நல்லா இருப்பாரு, 100 வருஷம் நல்லா இருப்பாரு. ஆனா அதுக்காக நீங்க வெள்ளை தாடி வச்சு நீங்க உங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்க கான்பிடண்டா இருந்தாதான் உங்கள் கீழே இருக்கிற மாவட்டத்தில் கடைக்கோடி தொண்டர் கான்பிடண்டா பணி செய்வார். அதனால பழைய வீறு கொண்டு நம்ம எந்திரிப்போம், உழைப்போம், தலைவருடைய லட்சியத்தை நிச்சயமாக நாம் வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்னும் நிறைய நான் பேசணும், நிறைய பேசணும். ஆனால் இந்த ஒரு நாள் நமக்கு பத்தாது, டைமும் நிறைய ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் அனைவரும் உணவு அருந்தி பத்திரமாக வீடு போய் சேரணும். அப்போதான் தலைவருக்கு எனக்கும் நிம்மதி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இனி அடிக்கடி தலைமை கழகத்திற்கு உங்களை அழைத்து நான் பேசுவேன். அதனால நான் அழைக்கும் போது நீங்க எல்லாரும் வரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோடு அமர்ந்துதான் நான் தலைமை கழக நிர்வாகிகள் உணவு அருந்த போகிறோம். எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நாங்க சாப்பிட போறோம். என் கையால உங்களுக்கு நான் பரிமாறணும்னு நான் விரும்புறேன். நிச்சயமா அது செய்ய போறேன். ஏன்னா இது நம்ம ஃபேமிலி, இது நம்ம குடும்பம். ஒரு தப்பு நடக்குதா, அண்ணி இது தப்பு நடக்குதுன்னு என் ஃபேஸுக்கு பேச டேரிங்கா சொன்னா தலை வணங்கி நான் ஏத்துக்குவேன். ஆனா என் ஃபேஸ்க்கு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க என்பதை ஹம்பிள் ரெக்வஸ்டா உங்ககிட்ட நான் வைக்கிறேன். அப்படி நீங்க பேசுவது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உடனே எனக்கு வந்துடும் நியூஸ், அப்புறம் நான் உங்க மேல வச்ச நம்பிக்கை பல மடங்கு அது குறைஞ்சி போகும். எவ்வளோ நான் உங்களை உயர்வா நினைச்சிருக்கேன், உங்களை உயர்வா என் மனசுல வச்சிருக்கேன். ஏன் என்கிட்டயே அதை சொல்லாமே, ஏன் எனக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறாங்கன்றது எனக்கு ரொம்ப வலிக்குது. அதனால நீங்க என்னெல்லாம் பேசுறீங்கன்றது எனக்கு உடனே நியூஸ் வரும். அதனால ஓப்பனா நான் சொல்றேன்,
எதுவாக இருந்தாலும் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுவோம், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காண்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அதனால் இந்த செயற்குழு பொதுக்குழு 18ஆம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு கலந்து கொள்ள வந்த ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டும், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.